என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் 3வது தேவாலயம் வரணும். இது வரைக்கும் 2 தேவாலயம் இருந்துச்சு, அவர்களுக்கு 3வது தேவாலயம் வரணும். இதான் தேவாலயம். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது, நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினது, தீத்துராயன் கிபி 70 இடிச்சிட்டார். அதற்கு பிறகு அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் அதுதான் அங்கே இருக்கிறது. இப்போ 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. தானியேல் 9:27, மத்திய 24:15, இது 2லையும் 3வது தேவாலயத்துக்கான குறிப்பு இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் அதை நிற்க காணும்போது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் யூதர்களுக்கு வரணும். அந்த வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு தானியேல் 9:27. அப்படின்னா பலி செலுத்தணும்னா பலிபீடம் ஆலயம் எல்லாம் வரணும். ஸோ 3வது ஆலயம் கண்டிப்பாக வரும். எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த இடத்தில் தான் வர வேண்டும். த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட்னா, ஏற்கனவே 2 டெம்பிள் அங்கே இருந்ததுனால அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். 3வது ஆலயம் அங்கே வரும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இப்போவும் சொல்கிறேன், நன்றாக கவனிங்கள். அங்கே வரப்போகிற ஆலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதுக்கும் நமக்கும் எந்த கான்செப்ட் இல்லை. ஆனால் அந்த ஆலயம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போ ஆலயம் வரப்போகுதுன்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல்கிட்ட வருவார்னு இருக்கு. 7வது சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு இருக்கு. அத்திமரம் துளிர்க்கிற காலமோ அவர் வாசப்படிக்கு வந்து தட்டுற காலமும் ஒரே காலம்னு அர்த்தம். இஸ்ரவேல் மீண்டும் உருவாகிற காலமும் இயேசு வந்து நம்ம கூட்டிட்டு போற காலமும் ஒரு காலம்னு அர்த்தம். இப்போ நமக்கு அதுதான் வேணும். அவங்களுக்கு ஆலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது அவங்க இஷ்டம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல 3வது ஆலயம் வரணும். இப்போ அந்த மலைக்கான சண்டை ஒன்று ஆரம்பிக்கணும். இது எங்கே இருக்கு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். எசேக்கியேல் 39:2 அடுத்த அதிகாரம் 2வது வசனம் வாசி. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடர்களால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் 2 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்கணும். அதான் ஃபைனல். முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்தால் தான் இது நடக்கும். 1948 வந்துருச்சு. அதற்கு பிறகு எருசலேமில் தான் அந்த மலை இருக்குது. எருசலேம்னு ஒன்று யூதங்கையில் வந்தால் தான் அந்த சண்டை நடக்கும். 1967 அதுவும் வந்துடுச்சு. இப்போது இந்த மலைக்கான சண்டை வருது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இதற்கான சண்டை ஆரம்பித்தது. இதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை இருக்கிற அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்கிறாங்க. இதற்கான சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். முதலாவதாக இதில் ஈரான் வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோட கூட பெர்சியரும். பெர்ஷியா என்பது இன்னைக்கு உள்ள ஈரானுடைய பெயர். 1979 வரைக்கும் அதற்கு பெர்ஷியான்னு பேர். இன்னைக்கு ஈரான் உள்ள வந்துடுச்சு. இவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தார் துருக்கி வரணும். அதுவும் அங்கே இருக்கு. துருக்கி உள்ள வரணும். இப்போ துருக்கி உள்ள வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தலைவராக யார் இருக்கணும்னா, வடபுறத்திலேருந்து எழும்புற ரஷ்யா வரணும். இதை நாம் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து ஏறக்குறைய 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2005-6 இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரஷ்யா ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு நடக்கும் என்று சொல்லி. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ரஷ்யாவும் இஸ்ரேலர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வசனம் சொல்லுது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும்.
வடக்கு பக்கத்துலேருந்து எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லுது. இதான் வடக்கு பக்கத்துலேருந்து ரஷ்யா. நீங்கள் இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக மாஸ்கோ மேஷாக் அப்படின்னு இருக்கும், அங்கே தான் போய் நிற்கும். அடுத்து தூபால் இருக்கும், அதே நான் சொல்கிறதுலாம் இசைகள் 38 இருக்குது, 2ல் தூபால்னு இருக்கும், அதான் திபிலிசி அப்படின்பாங்க, ரஷ்யாவில் இருக்குது. இந்த 2 பட்டணத்துக்கும் தலைமையான அதிபதியாக இருக்கக்கூடியதான ரஷ்யா, இவர்கள் தான் வரணும். இப்போ ரஷ்யா இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்மி வரணும், ஈரானுக்கு ஆதரவாக வரணும். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேற தொடங்கி இருக்கிறது. இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தில் கடைசியாக ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உள்ளே வரவே இல்லை. ஹமாஸ் இஷ்யூவில் வரல, லெபனான் இஷ்யூவில் வரல, ஹவுதீஸ் இஷ்யூவில் வரல, சிரியா இஷ்யூவில் வரல. ஆனால் ஈரான் இஷ்யூ வந்த உடனே ரஷ்யா உள்ளே வந்துச்சு, சைனா உள்ளே வந்தது, துருக்கியும் உள்ளே வந்தது. எசேக்கியேல் 38 வந்திருக்கு. கர்த்தர் சொன்ன இந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2023 அக்டோபர் 7 மலைக்கான யுத்தம். அந்த இடம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த மலையை ஐநால அடுத்து அவங்க ஜனநாயக முறைப்படி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்கே நடக்காது, மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சீஸ்ஃபயர் நல்லது, நாம் யுத்தத்தை விரும்பலை, ஆனால் நடக்கத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஹமாஸோட சண்டை நடக்கும்போது ஒரு சீஸ்ஃபயர் வந்துச்சு, ஆனால் மீண்டும் யுத்தம் தொடங்கிருச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது, மீண்டும் யுத்தம் வரும். இந்த யுத்தம் இப்போ சீஸ்ஃபயர் ஆனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மலைக்கான சண்டை நடக்கும். அந்த இடத்துல 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லலை, இப்போவே உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க, we are on war அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வார், 3rd வேர்ல்டு வாரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த யுத்தம் அங்கே வரணும். இந்த மலை இதையும் சொல்லிட்டு என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மலை உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? ஒரு பகுதியை பிரித்து பாலஸ்தீனத்தை கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு பகுதி இஸ்ரவேல்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, இல்லை இந்த மலை முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே இந்த மலை யாருக்கு சொந்தம்? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3:1 வாசிங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், இந்த மோரியா என்கிற மலையை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் கொண்டு போன அந்த மலைக்கு பேர் தான் மோரியா மலை. மோரியா என்னும் மலையிலே ஒர்னானின் களம் என்னும் எபூசியனாகிய ஓர்னான், எபூசுனா எருசலேம், எருசலேமாகிய ஓர்னான் என்னும் களத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். முதல் ஆலயம் கட்டப்பட்டது எங்க, எந்த மலை, எந்த ஊரு, யாருக்கிட்ட வாங்கினா, எப்படி வாங்கினா, எல்லாம் தெளிவா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஸோ அன்னைக்கு அவங்க முதல் ஆலயம் அங்கே இருந்துச்சு, அவங்க 3வது ஆலயம் வரணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நல்ல விசுவாசிகள் கவனிங்க, 3வது ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் எல்லாம் அத்தனையும் வாங்கியாச்சு எல்லாத்தையும். இது ஆலயத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோனின் வம்சத்தில் சாதோக்கின் புத்திரர் 40 முதல் 44 அதிகாரம் எசேக்கியேல்ல சாதோக்கின் புத்திரரை பற்றி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க 2010 DNA வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது ஆசாரியனும் தயாராக இருக்கிறார். அடுத்து சிவப்பு கிடாரி எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. என்னாகும் 19:3 படி எருசலேமில் பலியிட வேண்டிய சிவப்பு கிடாரியும் வந்து சேர்ந்துருச்சு. இது கரெக்டாக 2018 வந்துச்சு, ஆகஸ்ட் 28ஆம் தேதி. சரியா 50 வருஷம். இஸ்ரவேல் உருவாகி 70 வருஷம். இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ எப்படி எடுத்தீங்கனாலும் அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆசாரியன் ரெடி, பலி பொருள் தயாராக இருக்கிறது, அத்தனையும் ரெடியாக இருக்கிறது. இதுதான் தேவாலயத்தினுடையதான ப்ளூ பிரிண்ட் அல்லது அனிமேஷன் பிளான். அடுத்த தேவாலயம் எப்படி இருக்க போது, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல இவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நன்றாய் கவனிங்கள்.
எல்லாத்தையும் இப்போ இவங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. 3வது தேவாலயத்துக்காக அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இடம் மட்டும்தான் வேண்டும். இப்போ எல்லாமே எங்ககிட்ட ரெடியாக இருக்குது, இடம் கிடைச்சா நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட 24 மணி நேரத்தில் தேவாலயம் கட்டி கொடுக்க ஆள் ரெடியாக இருக்குது. அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 24 hours ஆலயத்தை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை ரெடியாக இருக்கு. இப்போது நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். பைபிளில் உள்ளது தான். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த யுத்தம் மிக முக்கியமாக அங்கே ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த மலைக்கான யுத்தமாக இருக்கும். அதில் ரஷ்யாவும் கூட இருக்கும். ரஷ்யா தான் நமக்கு மிக முக்கியமான கீ பர்சன். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதினு இருக்கும். ஆங்கிலத்தில் ரோஷ் அப்படின்னு இருக்கும். மலையாளத்திலையும் இருக்கும், மராத்தியிலையும் இருக்கும், ஹீப்ரூலையும் இருக்கும். ரோஷ்ங்கிற வார்த்தை. அவங்க தான் வரணும். அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை நடத்தணும். அந்த யுத்தம் எருசலேம் மலைக்காக இருக்கும்.